பெயர் வேண்டுமா? கருப்பூர் சந்தையில கந்தப்பன்கிறவன் பெயர்கள் விற்கப்படும், வாங்கிக்குங்கன்னு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். அவன் போர் வீரனாயிருந்து போர்ல ஒரு காலை இழந்தவன். ஆனாலும் அவனுக்கு மன்னன் கிட்டேந்து எந்த மானியமும் கிடைக்கல. இப்படி கத்திக்கிட்டு இருந்தப்போ கந்தப்பனை சந்தைக்கு வந்தவங்க எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லி கேலியா சிரிச்சாங்க. ஆனா அந்த சந்தைக்கு வந்த திருடன் காளியப்பன் மட்டும் கந்தப்பன் கிட்ட பேசிதான் பார்க்கலாமேன்னு நினைச்சு அவன் பக்கத்துல போய் யாராவது பெயரை காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்டான். கந்தப்பனும், நான் விற்கிற பெயர் சாதாரணப்பட்டது இல்லை, அதால லட்ச வராகன்கள் கிடைக்கும். ஒரு பெயரோட விலை 25,000, பணத்தை கொடுத்தா பெயரை கொடுக்கறேன்னு சொன்னான். அதை கேட்டு காளியப்பன் பலமா சிரிச்சு, பெயரை பத்தி விவரம் தெரிஞ்சுக்காம யாராவது 25,000 வராகன்களை தூக்கி கொடுத்துடுவாங்களா? நீ என்ன நம்பி ஒரு பெயரை சொன்னா அதை வச்சு எனக்கு கிடைக்கிற பணத்துல உனக்கு பாதியை கொடுத்துடுறேன்னு சொன்னான். கந்தப்பனும் காளியப்பனை ஒத்து பார்த்துட்டு, சரி, உன்னை நான் நம்பி ஒரு பெயரை சொல்றேன், அதனால உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். உனக்கு கிடைக்கிற பணத்துல வாக்கு தவறாம நீ பாதியை கொடுத்துடணும். நீ சொன்ன சொல் தவறாம நடந்துகிட்டா இன்னொரு பெயரை கூட உனக்கு சொல்லுவேன்னு சொன்னான். காளியப்பனும் அதுக்கு சரின்னு சொல்லி பெயரை சொல்ல சொன்னான். கந்தப்பனும் விவரமா சொல்ல ஆரம்பிச்சான். நம்ம நாட்டு எல்லையில் உள்ள ஒரு காட்டுல இருந்த ஒரு புலி மக்களை துன்புறுத்தி வந்தது. அந்த புலியை கொல்றவனுக்கு லட்சம் வராகன்கள் கொடுக்கறதா மன்னர் அறிவிச்சாரு. இதுக்கு சில நாட்களுக்கு அப்புறம் இறந்து போன புலியோட உடல் அந்த பகுதியில கிடைச்சது. அந்த புலியை கொன்னவன் யாருன்னு தெரியாம போனோன்னு மன்னர் நல்லா விசாரிக்க ஆட்களை அனுப்பினாரு. அவங்களுக்கு அந்த புலியை கொன்றவன் கோதண்டபாணின்னு தெரிஞ்சுது. ஆனா இதுவரைக்கும் கோதண்டபாணின்னு யாருமே மன்னர் முன்னாடி வந்து பரிசை கேட்கல. அதனால நீ மன்னர்கிட்ட போய் நீ தான் அந்த கோதண்டபாணின்னு சொல்லி லட்சம் வராகன்களை வாங்கிட்டு வா, அதுல பாதியை எனக்கு கொடுன்னு சொன்னான். இப்படி சொன்னதை கேட்டு காளியப்பன் தன்னோட உரு தெரியாம இருக்க மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மன்னரை பார்த்து அவன்தான் புலியை கொன்ன கோதண்டபாணின்னு சொல்லி பரிசா வாங்கிக்கிட்டான். ஆனா அவன் கந்தப்பனுக்கு பணத்தை கொடுக்கல. அவன் கந்தப்பன் கிட்டேந்து இன்னொரு பெயரையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் 1,00,000 வராகன்கள் பெற ஆசைப்பட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் காளியப்பன் கருப்பூர் சந்தைக்கு போய் கந்தப்பனை பார்த்தான். அவன்கிட்ட, நீ இன்னொரு பெயரையும் சொல்லு, இன்னொரு 1,00,000 கிடைக்கும், ஆளுக்கு 1,00,000 வச்சுக்கலான்னு ஆசை காட்டினான். கந்தப்பனும், நீ கொடுக்க போற 50,000 வராகன்களை வச்சு என்னோட மகளோட கல்யாணத்தை நடத்த நினைச்சேன், நீ என்ன ஏமாத்த பாக்குறேன்னு சொன்னான். காளியப்பனும், அதெல்லாம் இல்ல, 1,00,000 வராகன்கள் கிடைச்சா நீ உன்னோட மகளோட கல்யாணத்தை செஞ்சுட்டு ராஜா போல இருக்கலாம், என்ன நம்புன்னு சொன்னான். கந்தப்பனும், சரி நம்புறேன், நான் சொல்றத கேளு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இமயமலையிலிருந்து யோகிராஜன்கிற மகாமுனிவர் இந்த நாட்டுக்கு வந்தாரு. அவர் அப்போதைய இந்த நாட்டு மன்னனை பார்த்து 7 தலைமுறைக்கும் அவரோட வம்சம் செழுமையோட இருக்கும்னு ஆசீர்வதிச்சுட்டு போறப்ப அவர் அந்த மன்னன் கிட்ட, உன்னோட 6வது தலைமுறையில வந்த மன்னனை ஆசீர்வதிக்க நானே நேர்ல வருவேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப உள்ள நம்ம மன்னர் அந்த வம்சத்தோட 6வது தலைமுறையில வந்தவரு. அதனால நீ முனிவர் வேஷம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட நீ தான் யோகிராஜர்னு சொல்லு. உனக்கு காணிக்கையா 1,00,000 வராகன்களுக்கு மேல கிடைக்கும். நீ எனக்கு 1,00,000 வராகன்கள் கொடுத்தா போதும், மத்ததை நீயே வச்சுக்கன்னு சொன்னான். காளியப்பனும் முனிவர் வேஷத்தை போட்டுக்கிட்டு மன்னரை பார்த்து தானே யோகிராஜர்னும் அவரை ஆசீர்வதிக்க வந்திருப்பதாகவும் சொன்னான். மன்னரும் மகிழ்ந்து முனிவரா வந்த காளியப்பனுக்கு ஏராளமா காணிக்க கொடுத்தாரு. அதெல்லாம் 2-3 லட்சங்கள் வராகன்களுக்கு மேல பெறும். அதோட காளியப்பன் மன்னன் கிட்டேந்து விடை பெற்று கிளம்பி வந்துட்டான். காளியப்பன் அவனுக்கு கிடைச்ச பணத்துல நகரத்துல பெரிய மாளிகை வாங்கி அதுல சுகமா காலம் கழிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் கந்தப்பனுக்கு ஒரு செப்பு காசு கூட கொடுக்கல. சில நாட்களுக்கு அப்புறம் காளியப்பன் கருப்பூருக்கு போய் கந்தப்பன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க சந்தைக்கு போனான். அவன் வருவான்னு பல நாட்களா எதிர்பார்த்த கந்தப்பன் அவனை பார்த்தும் பார்க்காதது மாதிரி, பெயர் விற்கிறேன், விலை மதிப்புள்ள பெயர்னு சத்தமா சொன்னான். காளியப்பன் அவன்கிட்ட போய், என்னை ஏமாத்திட்டியே, 2 பெயர்கள் தான் விற்பனைக்கு இருக்கிறதா சொன்னேன், இப்ப எது பெயர்கள்னு கேட்டான். கந்தப்பனும், நீ தான் என்னை ஏமாத்தின, 2 பெயர்களை என்கிட்டேந்து வாங்கிக்கிட்ட, கிடைச்சதுல பாதியை கொடுக்கறதா சொன்ன,
ஆனா எதுவுமே கொடுக்கலையேன்னு சொன்னான். காளியப்பனும், போனது போகட்டும், இன்னொரு பெயரை சொல்லு. போன முறை மன்னர் காணிக்கையா கொடுத்த 2 லட்சத்துக்கும் மேல மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் கடவுள் சாட்சியா உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னான். கந்தப்பனும், சரி, நீ முன்ன பலவீரன்கிற மகாவீரன்னு சொல்லிக்கிட்டு மன்னர் முன்னாடி போ. வேஷம் கூட போட வேணாம். ஏன்னா மன்னர் அவனை பார்த்தது கூட இல்லை. பெயரை கேட்டாலே நடுநடுங்கி உன்னை நண்பனாக்கிக்கிட்டு ஏராளமா பணம் தருவார்னு சொன்னான். காளியப்பனும் மன்னனோட தர்பாருக்கு போய், அரசே, நான் தான் பலவீரன்னு சொல்லி அட்டகாசமா சிரிச்சான். மன்னன் அமைச்சரை பார்த்தாரு. அமைச்சரும், பலவீரன் துரோகி, நம்ம படைபலம் பத்தி எதிரிக்கு தகவல் கொடுத்தவன். ஆனா அவன் கொல்லப்பட்டுட்டான். இவன் யாருன்னு எனக்கு தெரியும்னு தாழ்ந்த குரல்ல சொன்னாரு. பிறகு அமைச்சர், அடே, நீயா பலவீரன்? நான் அவனை பார்த்திருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ பக்கா திருடன் காளி. இவ்வளவு நாளா பல திருட்டுக்களை செஞ்சுட்டு தலைமறைவா இருந்த. இன்னைக்கு அகப்பட்டுக்கிட்டேன்னு சொல்லி வீரர்களுக்கு சைகை காமிச்சாரு. மறு நிமிஷமே வீரர்கள் சட்டுன்னு பாஞ்சி காளியப்பனை பிடிச்சுக்கிட்டாங்க. காளியப்பன் நடுநடுங்கி, ஐயோ, கந்தப்பன் இப்படியா என்ன மாட்டிவிட்டான்னு கத்துனா. அப்போ அமைச்சர், யார் அந்த கந்தப்பன்னு கேட்டோன்னே, அப்போ தர்பார்ல இருந்த கந்தப்பன் தடிய ஊனிக்கிட்டு எழுந்து வந்து, நான் தான் அரசே, உங்களோட முன்னாள் படைவீரன், போர்ல காயமடைஞ்சு காலை இழந்தவன்னு சொல்லி காளியப்பன் தன்னை ஏமாற்றியதையும் விவரமா சொன்னான். மன்னனும், அடடா, உன்னை சரியா கவனிக்கல. நீ இந்த திருடனை பிடிச்சு கொடுத்துட்ட. அதுக்காக உனக்கு 1,00,000 வராகன்கள் பரிசளிக்கிறதோட மானியமா நிலமும் கொடுக்கறேன்னு சொன்னான். கந்தப்பனுக்கு பரிசு கிடைச்சது. காளியப்பனுக்கோ சிறை தண்டனை கிடைச்சதோட அவனோட சொத்தும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது.